உங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த சிவபெருமானோட அருளால், எங்களோட குலதெய்வத்தோட அருளால் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேங்க. இன்றைக்கி எதனால் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மகா சிவராத்திரி இல்லைங்களா? அதனால் அவரோட சிறப்பத்தை சொல்லணும்னு சொல்லி நான் போடுறேங்க இந்த பதிவு. இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செங்கோட்டு மலையில் இருக்கிறவர் அர்த்தநாரீஸ்வரருங்க. ஆண் பாதி பெண் பாதி. இவரை போய் என்ன சிறப்பு இருக்குது, இதை போய் என்ன இவங்க போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதை தாங்க சொல்ல வர போகிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செங்கோட்டு மலையில் இந்த ஆண் பாதி பெண் பாதி அவர் இருக்கார் இல்லைங்களா? ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ சண்டைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் போய் கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% பிரியவே மாட்டாங்க. இது அனுபவ ரீதியான சத்தியமான உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு 7 வாரம், ஒரு 9 வாரம், ஒரு 13 வாரம் போய் கோயிலில் கண்டிப்பாக விளக்கு போடுங்க. அந்த தடைகள்லாம் நீங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இவரை விரும்புகிறேங்க, அதனால் இவங்களை நான் விரும்புகிறேன், எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, 1000 தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் எப்படி தீபம் போடுறீங்க அப்படின்னா, தேங்காய் மூலிமா தீபம் போடுங்க. என்ன தேங்காய் மூலிமா போடுறீங்க அப்படின்னா, ஒரு 5 தேங்காய், இல்லைனா ஒரு 7 தேங்காய், இல்லைனா ஒரு 11, 13 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் தேங்காயில் தீபம் போட்டீங்க, சுத்தமான நல்லெண்ணெயில் தேங்காயில் தீபம் போட்டீங்க அப்படின்னா, அந்த தேங்காயில் நீங்கள் அந்த 7 வாரம், இந்த 13 வாரம், இந்த 9 வாரம் கணக்கு வச்சு போடவே உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்குங்க. அதே மாதிரி நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இவங்க எப்படி உருவமாக ஒன்றா இருக்கிறாங்களோ அதே மாதிரி மனதல்லையும் ஒன்றா இருப்பாங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் 100% பிரியவே மாட்டாங்க. இந்த தகவல் நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.